பிரித்தானியாவை சேர்ந்த ரேச்சல் மக்கே என்பவரும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கேம் மோடின் என்பவரும் துருக்கியில் விடுமுறையை கழித்த போது காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 8 மாதங்களேயான எமர்சின் என்ற பெண் குழந்தை உள்ளது. ஆனால் கடுமையான விசா விதிகள் காரணமாக இந்த தம்பதி வெவ்வேறு நாடுகளில் தனித்தனியாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கேமுதீனின் பல விசா விண்ணப்பங்கள் பிரித்தானியாவில் உள்துறை அமைச்சகத்தால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்ச வருமான வரம்பை எட்ட முடியாததும் அவர் தன் நாட்டுக்கு திரும்பி செல்வார் என்பதற்கான உத்தரவாதம் இல்லாததுமே காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. இதனால் தன் மகளின் பிறப்பை நேரில் பார்க்க முடியாத கேமோடின் முதல் சிரிப்பு, முதல் உணவு என அனைத்து முக்கிய மைல்கற்களையும் ஃபேஸ் டைம் மூலமாகவே பார்த்து வருவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. விசா விண்ணப்பங்கள், சட்ட ஆலோசனைகள் மற்றும் பயண செலவுகள் என இதுவரை 7,000 பவுண்டிற்கும் அதிகமான தொகையை இந்த தம்பதி இழந்துள்ளனர். நிதி நெருக்கடியால் தவிக்கும் ரேச்சல் 3 குழந்தைகளுடன் தனியாக போராடி வருகின்றார். தற்போது ஸ்பெயினில் தற்காலிக வேலைக்கு சென்றுள்ள கேமோதீனை பார்க்க ரேச்சலும் குழந்தையும் எப்போதாவது அங்கு சென்று வருகின்றனர். இருப்பினும் இந்த நீண்ட தூர வாழ்க்கை அவர்களை மனதளவில் பெரிதும் பாதிக்கின்றது. பிரித்தானியாவில் குடியுரிமை பெற்ற குழந்தை தன்னிடம் இருப்பதால் தனது கணவர் தம்முடன் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று ரேச்சல் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தனது முன்னைய திருமணத்தின் மூலம் பிறந்த 2 குழந்தைகளும் இங்கேயே படிப்பதால் நாட்டை விட்டு வெளியேறவும் முடியாது என்று அவர் கூறியுள்ளார். தங்கள் சோக கதையை டிக்டாக் மூலம் பகிர்ந்து வரும் ரேச்சலை தொடர்ந்து பலரும் ஆதரித்து வருகின்றனர். குடும்பமாக ஒன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இவர்கள் மீண்டும் ஒரு புதிய விசா விண்ணப்பத்திற்கு தயாராகி வருகின்றனர்.